ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 720 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு 2 பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங்கில் வந்து லேண்ட் இருக்குது. ஆனால் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் வந்து டோர் வேணும்னு கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 36 அடி இருக்குது. இந்த சைடு வந்து 20 அடி இருக்குது. 20க்கு 36 அப்படிங்கிற சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து இங்கே மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். மெயின் கேட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வந்து போர்ட்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போர்ட்டிக்கோலேயே வந்து ஒரு 3/4 ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி இப்படி மாடிக்கு போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். மெயின் டோர் தான் வந்து ஈஸ்ட் ஃபேஸ் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இடம் வந்து சின்ன இடம் அப்படிங்கிறனால வெறும் கிச்சன் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங்லாம் வந்து தனியாக வந்து கொடுக்கல. அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு சின்ன ஃபோயர் இருக்குது. இந்த ஃபோயர்லேருந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எப்போவுமே சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து 10 அடிக்கு 15 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து 8 அடி 4 இன்ச்சுக்கு 11 அடி 8 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்னொரு பெட்ரூமு. இது வந்து கொஞ்சம் சின்ன பெட்ரூம் தான். 8 அடி 4 இன்ச்சுக்கு 7 அடி 4 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டாய்லெட்டு, காமன் டாய்லெட் வந்து 5 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து 10 அடிக்கு 11 அடி 8 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது ஹாலுக்கு இந்த சைடெலாம் வந்து விண்டோ கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஓடிஎஸ் போட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் வந்து விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து கிச்சனுக்கு பெட்ரூமுக்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து இந்த ஓடிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிச்சனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சவுத் சைட்லேயே வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது பெட்ரூமுக்கு வந்து ஓடிஎஸில் ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு வந்து ஓடிஎஸில் ஒரு வென்டிலேட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 720 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.